வணக்கம் சார். மனமார்ந்த வணக்கம். சஞ்சய் சார், முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஒரு அரிய ஒரு ஆல்பத்துக்கு இசையமைத்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அது அவருடைய படத்துக்காக பாட போனப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. திடீர்னு நாங்கள் உட்காந்துட்டு இருந்த டைமில் உள்ளே போய் ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்து, இதை கொஞ்சம் நீங்கள் எதாவது ராகத்தில் மெட்டு போட்டுன்னு வாங்க, நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் கம்போசர், நான் சிங்கர், என்ன போய் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லை நீ பண்ணிவிட்டு வாங்க நம்ம அப்படின்னா. என்ன சார் எப்படி பண்ணணும்? இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் பக்கவாத்தியத்தோட தான் வரது விருதுலாம் இருக்கானே, அவங்களோட வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் போய் உட்காந்த உடனேயே இந்த பாடற் கிடைத்த பரம்பொருளை அன்றைக்கி மத்தியானமே வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மணி நேரத்தில் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, இந்த அவருடைய இன்ஸ்பிரேஷனில் ஏற்பட்ட ஒரு ராகம் தான் இந்த திராவிட கலாவத்தின்னு ஒரு ராகம் க்ரியேட் பண்ணினேன். அப்போ எனக்கு அந்த ராகத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை. அப்போ முதல்ல இவராக நம்ம கையில் விடர்ச்சியை விடுவானே, ஃபுல் டாஸ் வேறு. அதனால் அந்த ராகத்திலே பண்ணுறதுன்னு வச்சுட்டு உடனே பண்ணிவிட்டு நான் அதோட கூட இன்னொன்றும் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு ஃபோன் பண்ணி, சார் வரட்டுமாண்ணே, சரின்ட்டு வர சொன்னார். ஸோ அப்போ அதை பாடி காமிச்சோடனே இப்படியே போகலாம், இந்த பிளான்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. நம்ம உட்காந்தா முடிச்சுருவோம். பட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போனால் ஒரு 1 தடவைக்கு 2 தடவையாக அவரை போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா? ஏதாவது ஒரு சாக்கு வேணுமே பார்க்குறதுக்கு. ஏதாவது குறை இருந்தால் தானே கோவிலுக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு சாக்கு வந்துட்டு சரி ஒரு 6 மாதமாக மெதுவாக மாதத்துக்கு 2 பாட்டாக போகலாம். ஒரு 2 மாதம் ஆன உடனே ஆர்த்தி கேட்பா, என்ன இந்த மாதம் போக வேண்டாமா அப்படின்னா. இல்லை பண்ணிட்டு போகலாம் அப்படி. அது மாதிரி ஒரு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாட்டு முடித்த உடனே அவர் நேராக ரெக்கார்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரெக்கார்டிங் போகிற டைமில் நான் ஒரு 15 பாட்டு தான் முடிச்சிருந்தேன், முழுக்க கூட முடிக்கல. அவர் சொன்னார் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம். நான் இந்த 20 பண்ணிவிட்டு மிச்ச 10 வெறும் விருத்தமாக பாடிடலாம் அப்படின்னா. ஏன்னா அது ஈஸி நமக்கு, சும்மா ராகத்தை ஒரு சிறு திருத்தம். சொல்லுங்க. சின்ன சோம்பேறித்தனம் இல்லை சார். அதனால் விருத்தமாக பாடிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். போன உடனே இல்லை அதையும் முடிச்சிருங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அதையும் பண்ணிட்டோம் சார். அதோடு நிறுத்திட்டு அப்போ பார்க்கலான்னா எல்லாத்தையும் விருத்தமாகவும் பாடி பாட்டாகவும் பாடிடுங்கன்ட்டு. அவர் ஒரு கட்டளையாளர் இல்லையா, அவருக்கு தெரியும் எதை நம்மளை வச்சு வேலை வாங்கணுன்ட்டு. எத்தனை பேரும் வேலை வாங்கியிருக்காரு அவர். அதனால் இதுதான் ஒரு பிளானு. அதில் என்னென்னா ஒன்று, அவர் கூடுமான வரைக்கும் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு. ரெக்கார்டிங் பண்ணுறச்சே அங்கங்கே அவருடைய ஒரு சஜஷன்ஸ் நிறைய கொடுத்தார். குறிப்பாக 1-2 ராகங்கள் நம்மளுடைய ஒரு வக்கர புத்தி, அதனால் வக்கர ராகமாக எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணித்து. அப்போ அவர் அதை அழகாக இது இப்படி வானா அப்படி வானான்னு 1-2 இடங்களில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சு நம்ம கண்ணை திறந்து விட்டார். அதுதானே அவர் வேலை. அதனால் அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் நடக்கிறச்சே கூட ஆக்சுவலாக நான் ஒரு 5 பாட்டு பாடி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு வரைச்சே அவர் அந்த 5 பாட்டுக்கு அதுக்குள்ளே முடிச்சிருப்பார். அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எது சார்? அதாவது இப்போ வக்ர ராகத்தை மாற்றினார் அப்படின்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல், அந்த வக்ரம்னா என்ன, அதை எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறது சொன்னால் தானே ஜனங்களுக்கு புரியும். சார் இங்கேயே என்ன வேலை வாங்குறீங்களா? நீங்கள் பேசணும் சார். வேலை வாங்கல, வேலை கொடுக்குற. இல்லை அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வக்ர நான் சொன்னேன். பட் அந்த ராகம் ஆக்சுவலாக வக்ர ராகம் இல்லை. வக்ர ராகங்கிறது ஜிக்ஸாக போகக்கூடிய ஆடுறதுல தான் வக்ரம். இது நாமநாராயணின்னு ஒரு மேலகர்த்த ராகம். அந்த ராகத்தில் அது குடுவா அந்த பாடுற ஷார்ட்டாக ஒரு இதை நான் டியூன் பண்ணியிருந்தேன். எனக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேஸ் அந்த லிரிக் ஞாபகம். பட் பண்ணுறச்சே அவர் அழகாக அதை மாற்றி கொடுத்தார். என்னென்னா நான் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சும்மா நம்ம ஒரு குயுக்தியாக பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணோம். இப்போ அழகாக அவர் இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு, அவ்வளோதான். அதில் ஒரு ஐடியாவாக கொடுத்தது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு பிடிஎஸ் எடுக்கிறதுக்காக 2 பசங்க வந்திருந்தாங்க. அப்போ ஹார்மோனியத்தை கையில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பெண்டை நிமித்திட்டார். ஜிம் ட்ரெயினர் கூட இவ்வளோ வேலை வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அதை பெரட்டி எடுத்து அந்த ராகத்தை சும்மா அப்படியே கேஷுவலாக. அது ரொம்ப ரொம்ப ருசிகரமான ஒரு அனுபவம் தான் சொல்லணும்.
சிறப்பு சார். அது வந்து கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. சிறப்பு. அந்த ரெக்கார்டிங் சமயத்தில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், ஏதாவது நிகழ்ச்சி பகிர்ந்துக்கலாம்? இப்போ சொன்னதெல்லாம் சுவாரஸ்யமாக தானே. இன்னும் என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே இல்லை இது சுவாரஸ்யமாக இல்ல, இருக்கு. இதுவே வந்து தெவிட்டாத ஒரு அமுதமாக இல்லை இல்லை, ரெக்கார்டிங் போது ஒன்னொரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நல்ல வேலை நீங்கள் சொன்னது. ரசிக பிரியாவில் ஒரு டியூன் பண்ணியிருந்தோம். அது பண்ணுறச்சே நடுவில் வந்து அவளுக்கு ஒரு ஐடியா தோணித்து. அவள் வந்து இந்த சங்கீதமே அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அதில் வந்து மத்தியமத்துலேருந்து மாயாமாலகோல சுதிபேதம் பண்ணால் வரும். ஸோ அப்போ ஒரு இடத்துல இது அப்படின்ட்டு அவரே அந்த ஃப்ரேஸை மத்தியமத்தில் வர்றது சுமேந்திர மத்தியம் அது சுத்திபேதம் பண்ணோம். அது அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணார், என்ன இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். அது என்னன்னா, நான் வந்து ரெக்கார்டிங் நான் அந்த ரூமில் பண்ணிட்டு இருக்கேன், இவர் இந்த ரூமில் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கார். கம்போசிங் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு அது பண்ணுறச்சு. ஸோ அப்போ டக்குன்னு என்னை அங்கேயே நீங்கள் கூப்பிட்டாரு. வேறு ஏதோ ராகம் பாடிட்டு இருந்தேன், அதை அப்படியே நிறுத்திட்டீங்க வாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவர் அதை அந்த ஃப்ரேஸை மாற்ற சொன்னார். மாற்ற சொன்னப்போ எனக்கு நான் வந்து அவர் சொன்னதை கேட்டு தான் பாடினேன். எனக்கு சாவே காலில் விழல, அவர் சொன்னது தான் சா. ஏன்னா அவர் சட்ஜம், அவரே ஒரு சட்ஜம் தான். அதனால வந்து அவர் பாடினதை காதில் வச்சுட்டு நான் அப்படியே டேக் பாடிட்டேன். அது வந்து எனக்கே ஒரு புதுமையான ஒரு அனுபவம் தான் சொல்லணும். கிரேட் சார். இன்னும் முக்கியமான ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கூட்டணி தொடர்ந்து இது போல அடுத்தடுத்த பக்தி பாமாலைகளை வெளியிட வேண்டும் ஒரு அவா. அது நீங்கள் கேட்கவே வேண்டாம். இல்லை, கேட்கணுங்கிறது தான் சார் கேட்குறேன். இல்லை இல்லை, கேட்பீங்கல்ல, பண்ணதுக்கு அப்புறம் தானே கேட்க முடியும். சூப்பர் சார், ஆவலோடு காத்திருக்கிறோம். ராஜா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எழுதிய இந்த பள்ளி எழுச்சி பாவை பாடல்களுக்கு வந்து ஒரு இசை வடிவம் கொடுக்கணும் என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து எப்பொழுது உதித்தது, எப்படி? ஏன்னா நம்ம கேட்குறோம் இல்லையா, திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் முன்னோர்கள் எழுதிட்டது நம்ம இசை வடிவத்தில் தான் கேட்டிருக்கோம். கச்சேரியில் பாடுறவங்க பாடுறது. இப்போது இது வெறுமனே எழுத்தாக இல்லாமல் பாடுறவங்கக்கிட்ட கொடுத்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சாதாரணமாக நான் இந்த எண்ணம் தான். சாதாரணமாக வந்தது அப்படியே அசாதாரணமாக இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது சார். அது ஆக்சுவலாக சொல்லணும்னா திருப்பாவை தான் ஃபஸ்ட்டு கர்நாடக சங்கீதத்தில் வந்து அரியக்குடி ராமானுஜங்கார் இசையமைச்சு கச்சேரியில் வந்தது. அதுக்கப்புறம் திருவம்பாவை வந்து செம்மங்குடி சீனிவாசையரால் இசையமைக்கப்பட்டு வந்தது. அது ரெண்டுமே வந்து ஒன்று சைவ வழிபாடு, இன்னொன்று வைணவ வழிபாடு. இது வந்து இசை வழிபாடு. முதல்ல இதில் இசையமைச்சு பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது இந்த அமைப்பு எப்படி வந்தது, வெளிவந்தது அப்படிங்கிறத நான் யோசிச்சு எழுதுதே இல்லை. வீட்டில் ஓய்வாக இருக்கும் பொழுது ஒரு 4 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துருக்கேன் பெட்டில். பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு ஒரு 3 வார்த்தை வந்தது. நான் யோசிச்சு எழுதுனதில்லை. இது கம்ப்ளீட் இந்த பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் யோசிச்சே எழுதுனதில்லை. வந்தது பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு 3 வார்த்தை வந்தது. என்னடா ஏதோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேப்பர் எடுத்துட்டு பாட கிடைத்த பரம்பொருளைன்னு எடுத்தா, பாட கிடைத்த பரம்பொருளை பாடுதற்கு ஒருவருப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனம் முடம் நீக்குவானை முன்மொழியால் பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது 5 நிமிடம் கூட இருக்காது இது எழுதுவதற்கு. இந்த வார்த்தைகளை நான் யோசிக்கவில்லை. அப்புறம் பார்த்தா இது என்னது அப்படின்னு சொல்லி கடன்னு ஒரு 10 பாட்டு வந்தது. 10 பாட்டும் ஒரே வடிவத்தில். உடனே வந்து நமச்சிவாயம் ஐயா அவர்கள், தமிழறிஞர் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப 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 நண்பரில் என்னை குருவாக அவர் ஏற்றுக்கொண்டு வணங்கியது. உங்கள் பெயரை எழுதும் பொழுது என் கை நடுங்குகிறது. வாவேஸ்வ ஐயர் வந்து தன்னுடைய குருநாதர் பெயரை எழுதும்போது கை நடுங்குதே போல என்னுடைய கை, ஐயா உங்கள் பெயரை எழுதும் பொழுது என்னுடைய கை நடுங்குகிறது அப்படின்னு சொன்னார். அவர் நான் வந்து என்னுடைய வெண்பா நன்மாலைக்கு உரை எழுதுவதற்காக அவரை
அணுகிய பொழுது சொன்ன வார்த்தைகள் இவை. அவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி 10 பாட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஐயா நீங்கள் வெண்டலை அரசியல் விருத்தத்தில் நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க அப்படின்னு. என்ன வெண்டலை அரசியல் விருத்தம்? ஆமையா, பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் 6 சீர் 6 சீராக நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்கய்யா அப்படின்னாரு. அவங்கய்யா அதில் எப்படி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது இது, உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அடுத்த நாள் வந்து அதே போல் அதே 4 மணிக்கு இன்னொரு 10 பாடல்கள் வந்தது. 20 பாடல்களையும் அவரிடம் சொன்னால், ஐயா மாணிக்கவாசகர் அவர்களும் இந்த 20 பாடல்கள் தான் திருவம்பாவை பாடியிருக்காரு. அவர் 10 பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடினதை சேர்த்து அன்பர்கள் வந்து மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவையும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். நீங்களும் திருப்பள்ளி எழுச்சி எழுதிடுங்கன்னு அவர் சொன்னார். நான் அதை பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த மாரித்தோட அதே மாதிரி 10 பாடல்களையும் எழுதினேன். இது எனக்கு என்ன அனுபவம் என்னென்னா, எது தூண்டியது என்று சொன்னால், எனக்கு எப்படி இந்த வார்த்தைகள் வந்தது என்பதற்கு ஒரு ஒரு மிஸ்டிக்கல் ஒரு என்னவென்று சொல்ல விளக்க முடியாத ஒரு சமாச்சாரம். நான் 1980 2000 வரைக்கும் மலை சுற்றுவதை, பௌர்ணமி என்று மலை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் மலை சுற்றுவதை பார்த்துத்தான் அந்த மலை சுற்றலே வந்து அதிகமாக மக்களால் பின்பற்றப்பட்டது என்று அங்கே அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் நடக்கும் பொழுது பகவான் ரமணருக்கு சேவை செய்த குஞ்சு சுவாமிகளும் நானும் மட்டும்தான் நடந்து போவோம். அவர்தான் முதல் என்னை கிரிவலம் அழைத்து சென்றார். 1980 தான் போகிறேன். காரணம் என்னென்னா, 74 நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும் பொழுது அந்த மூகாம்பிகை என்னை முற்றுமாக ஏற்றுக்கொண்டாள். அவள் காட்டிய வழியிலே நான் போய்கொண்டிருந்தேன். 6 வருடம் கழிந்தது 1980. இதெல்லாம் இந்த ஆன்மீக வழிகளெல்லாம் குரு இல்லாமல் சித்திக்காது. அதனால் நீங்கள் யாராவது குருவை தேடுங்கள் என்றார். அவர் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அம்மாகிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. அவள் கொடுத்தது தான். ஆனால் கூப்பிட்டா உடனே வந்து நிற்பாள். இப்போ நான் கூப்பிட்டேன்னா அங்கே வந்து நிற்பாள். அது சும்மா வெறும் வார்த்தை இல்லை, உங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது உண்மையை தான் சொல்லுவேன். அங்கே போய் அம்மாட்ட போய் முதலாக என் வேண்டுதலை சொல்லுகிறேன், எனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு. வீட்டுக்கு வந்தால் ஒரு சின்ன புத்தகம், அது கேள்வியும் பதிலுமாக பகவான் ரமணரிடம் கேட்ட கேள்வியும் பகவான் ரமணர் அளித்த பதிலுமாக இருந்தது. அதில் முதல் கேள்வி, மனிதன் தன் அறிவால் அறிந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாதுன்னு சொல்லி கேள்வி. இந்த கேள்வியை படிக்கின்ற இந்த பொழுது கடந்தது இல்லையா, இவ்வளவு நேரம் கழிந்தது இல்லையா, இதே நேரத்தில் அதை படிக்கின்ற நேரத்திலேயே எனக்கு என்ன அறிவிற்கப்பட்டது என்றால், அதை விளக்கினால் ரொம்ப நேரமாகும். அதாவது அதை படிக்கின்ற நேரத்திற்குள் எனக்கு புரிந்த விஷயங்கள். டேய், உனக்கு கண்ணு இருக்குது, கண்ணு ரசித்து பார்க்குறதுக்கு காட்சிகள் நிறையா இருக்குது. உனக்கு காது இருக்குது, கேட்பதற்கு இனிய இசை இருக்கிறது. உனக்கு மூக்கு இருக்குது, நல்ல நறுமணம் தரக்கூடிய மலர்கள் இருக்கின்றன. வாய் இருக்குது, ருசிப்பதற்கு எத்தனையோ இதாக இருக்குது. இது மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே அனுபவிக்கத்தக்க இன்பங்கள்லாம் இருக்கிறப்போ, இந்த கேள்வி கேட்குறவன் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கே, அதனால் அடையக்கூடிய இன்பம் எதுன்னு கேட்குதுன்னு இந்த கேள்வி படிக்கிற நேரத்திலேயே இப்போ எனக்கு புரியுது. மனிதன் தன் அறிவால் அறிந்து அடையத்தக்க உயர் நலன் யாது என்ற கேள்விக்கு பகவான் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், ஆத்ம ஞானம்தான். அது அடையப்படுவதல்ல. கன்னத்தில் ஒரு அற விழுந்த மாதிரி இருந்தது. அது அடையப்படுவதல்ல. புதிதாக எதையாவது நீ அடைந்தால் அதை எப்பொழுதாவது இழக்க நேரிடும். அதனால் அது இப்பொழுதே இங்கேயே இருக்கிறதுன்னாரு. இன்னொரு அற கன்னத்தில் விழுந்தது. இங்கே இருக்கா ஆத்மா, இங்கே இருக்கான்னா அப்படி போனேன். இது இழுத்து விழுந்து பகவான்
காலடியில் கொண்டு போய் என்னை விழ வச்சது. பகவான் பார்க்குறதுக்காக 1980 ஆசிரமத்துக்காக போகிற நேரத்தில் குஞ்சு சுவாமிகள் இருக்காரு, அவரும் நானும் சேர்ந்து வாங்க கிரிபிரதட்சணை போயிட்டு வரலான்னாரு. கூடயே போயிட்டு இருந்தேன். போய் சுற்றி முடிச்சுட்டு வரோம். அந்த முடிக்கிற நேரத்தில் மழை, வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. ஃபுல் மழை இல்லை. என்ன நீங்கள் பெரிய சித்தர் போல் இருக்கே அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். இல்லை என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நீங்கள் கிரிபிரதட்சணை வந்தவுடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா, நீங்கள் சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னா. அடுத்த நாள் போகிறோம், அடுத்த பௌர்ணமிக்கு போகிறோம், அப்படியே மழை வருது, அதே இடத்துல வருது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் நீங்கள் சித்தர் தான். இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ வழக்கமாக போகிறதை நான் வழக்கமாக கொண்டு விட்டேன். பௌர்ணமிக்கு போகிறத அந்த நான் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் செருப்பு போடுவதை காலடிகளை அணிவதில்லை, ரூம்லேயே விட்டுட்டு போவேன். அந்த நான் போகிறது நார்மலான பாதையில் இல்லை, குஞ்சு சுவாமிகளோடு போனது 2 முறை மட்டும்தான் நார்மலான வழியில் போனேன். 14 கிலோமீட்டர் அது. அப்புறமா இல்லை பகவான் எந்த வழி போவாங்க, இல்லை காட்டு பாதையில் நடப்பாங்க அப்படின்னா. பகவான் 3 வழியில் போவாங்க அப்படின்னா. சரி பகவான் அதில் நடுப்பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதில் நடுவில் நடந்தால் கல்கள் எல்லாம் மழையில் அடிச்சுட்டு போயிட்டு கண்ணாடி தூளை உடைத்து போயிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் நடக்கிற பாதை. அதில் காலடி எடுத்து வைக்கும்போது வெறுங்காலில் தான் போகிறப்ப காலடி எடுத்து வச்சா நல்லா பயங்கரமாக குத்தும். பலே, வெரி குட், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ சுற்றிட்டு 80லேருந்து 20 வருடங்கள் நான் விடாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படி தான் போகிறது வழக்கம். அடியண்ணாமலையில் போய் சுற்றும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போவோம். அப்போ அந்த கோயில் திறந்திருக்காது. நாங்கள் போய் உள்ளே போனால் அந்த குருகளை கூப்பிட்டு விட்டு அப்புறம் கோயிலை திறக்க வச்சு உள்ளே போய் உட்காருவோம். உள்ளே போய் உட்காந்தா நான் அங்கே லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன், என் கூட வந்த ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வெளியே போயிடுவாங்க. நானும் ஒரு இந்த வழியை இதே போல் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா ரொம்ப ஈஸியாக புலப்படும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னோடனே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல், இந்த தூண், இந்த பாதைகள் மாணிக்கவாசகர் பாடினதுக்கு, சம்பந்தர் பாடினது கேட்டிருக்கோம், அப்பர் பாடினது கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினது கேட்டிருக்கோம், மாணிக்கவாசகர் பாடினது கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்கவாசகர் அங்கே உட்காந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினார் அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தார், கற்பூரம் காட்டினார், கும்பிட்டு வெளியில் நடக்கும் பொழுது என்னுடைய காலடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுது தான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏற்றாது வண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலைவே மூட மனமுடம் நீக்குவானே. முன்மொழியால் பாடேலோர் என்பாவாய்ங்கிற ஒரு வார்த்தை வருது. முன்மொழினா முதல் தோன்றிய மொழியால் பாடேலோர் எம்பாவாய்னு அர்த்தம். அதுக்கு அதில் கடைசியில் வருது பாருங்க, இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பென்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடேலோர் எம்பாவாய்னு. இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பு என்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதிக்கு ஒன்று விதித்து என்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடேலோர் எம்பாவாய்னு வந்ததுங்க. இது நான் எழுதுகிற தமிழா? இது எனக்கு நான் எழுதுனதுங்கிறீங்களா, நான் யோசிச்சதுங்கிறீங்களா? நான் யோசிக்கலை, அதுவாக வந்தது.
அவன் கொடுத்தது. அதை இங்கே வந்து சஞ்சய் சுப்பிரமணியன் பாட கிடைத்த பரம்பொருளை பாடிய பாட கிடைத்த சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்கள் பாடி இல்லை ரொம்ப அற்புதமாக அவங்க நடனத்தில் வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. ரொம்ப தெய்வீக கலை. இசை என்பதே தெய்வீக கலை. அந்த இயல், இசை, நாடகம் என்ற இந்த வகையில் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்றது அந்த இசைத்தமிழை நல்ல தெய்வீக தமிழாக கண்முன்னால் காட்சியாக காட்டிவிட்டார்கள் நடன கலைஞர்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய அருளாசி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னுடைய அனுபவம். சார், உங்களை பொறுத்தவரை இறை இசை ஒன்றா வேறா சார்? ஒன்று தான். அது வேற வேற இல்லை. வேற எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இசையை பாடினா இறைவனை தான் பாடுறீங்க. அத்தனை பொருளிலும் உள்ள ஒரே ஒருவன் அவன் இசை ஒருவன் தான். எந்த பொருளை பேசுங்க, எந்த பொருளை நீங்கள் சொன்னாலும் இறைவன் தான் சொல்கிறீங்க. நவிலும் பொருளுக்கெல்லாம் நல்லோன் அவனே பொருளாவான் அப்படின்னு வெம்பாலத்தை நானே எழுதியிருக்கேன். உங்களை பொறுத்தவரை ஆன்மீகம் அப்படின்னா எப்படி சார் நீங்கள் டிஃபைன் பண்ணி? ஏன் என்னை பொறுத்த வரைக்கும்னு கேட்குறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும். ஏன் என்னை பொறுத்த வரையிலே எதுக்கு என்னுடைய நான் ஒரு ஆளே இல்லை. என்னை பொறுத்த வரையில்னா நீங்கள் அது கேள்வி சரி என்ன கேட்டீங்க நீங்கள்? ஆன்மீகம் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஆன்மீகம் என்று ஒன்று தனியாக இல்லை. வாழ்க்கையே ஆன்மீகம் தான். நீங்கள் வாழ்கிறது ஆன்மீகம் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். அதை ஏன் தனியாக பிரித்து என்ன மட்டும் கேட்குறீங்க? நீங்களும் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க. இருக்கட்டும். நன்றி சார். நன்றி. அதுக்கு மேலே கேட்க முடியல. இதோட முடிச்சுக்கலான்னு பார்த்தேன்.